இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் பயிற்சி கணக்கு 17 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். கடன் கொள்முதல், கடன் விற்பனை, தொடக்க முதல், இந்த 3 இல்லாமல் வியாபார லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பும் தயாரிக்க முடியாது. இப்போ இந்த 3ம் கணக்குக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். கடன் கொள்முதல் புக்குக்குள்ளே இல்லை, கடன் விற்பனையும் புக்குக்குள்ளே இல்லை. தொடக்க முதல் 1/4/2018 அன்று முதல் தொடக்க முதல் 5,20,000 கொடுத்துருக்கான். அப்போ இந்த சொன்ன 3ல் 1 கொடுத்துருக்கான், மிச்சம் 2 இல்லை. கடன் கொள்முதலும் கடன் விற்பனையும் இல்லை. அதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வியாபார லாப நட்ட கணக்கும் இருப்புநிலை குறிப்பும் தயாரிக்க முடியும். இப்போ அந்த 2 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். கடன் விற்பனை, கடன் விற்பனையை கண்டுபிடிக்கணும்னா என்ன கணக்கு போடணும்? கடனாளிகள் கணக்கு போடணும். ஃபார்மேட்டுக்கு போய்க்கலாம். இப்போ கடனாளிகள் கணக்கில் வரவு பக்கம் புக்குக்குள்ளே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை உங்களால் கண்டுபிடிச்சி எழுத முடியலைன்னா ஒரு 5 இருப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடனாளிகள் கணக்கு எழுதும்போது இந்த வரவு பக்கம் 5 இருப்புகள் மட்டும்தான் வரும். கடனாளியிடம் இருந்து பெற்ற ரொக்கம், அளித்த தள்ளுபடி, விற்பனை திருப்பம், வாரா கடன், இருப்பு கீஇ, இந்த 5 இருப்பு மட்டும்தான் இந்த பக்கம் வரும். கடனாளிகள் கணக்கில் இந்த 5 இருப்பை மட்டும் வரவு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 17ஆவது கணக்குக்கு மட்டும் இல்லை, கடனாளிகள் கணக்கு நீங்கள் போடுறீங்கனாலும் இந்த 5 இருப்பு தான் வரவு பக்கம் வரும். இப்போ இந்த 5 இருப்பை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பற்று பக்கம் 2 இருப்பு மட்டும்தான் வரும், இருப்பு கீகோ. இன்னொன்று கடன் விற்பனை. வரவு பக்கம் இந்த 5 இருப்பு தான் வரும், பற்று பக்கம் 2 இருப்பு மட்டும்தான் வரும். இப்போ நம்ம எழுதுனது புக்குக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். கடனாளியிடம் இருந்து பெற்ற ரொக்கம் அட்டவணையில் இருக்குது. கடனாளியிடம் இருந்து பெற்ற ரொக்கம் 12,50,000. அளித்த தள்ளுபடி 25,000. விற்பனை திருப்பம் அட்டவணையில் இல்லை, அப்போ இங்கே நில்லுன்னு எழுதிக்கலாம். நில்லுனா இல்லைன்னு அர்த்தம். வாராக்கடன் அட்டவணையில் இல்லை. இப்போ இருப்பு கீஇ, இருப்பு கீனா இறுதி கடனாளிகள். தொடக்கமும் இறுதியும் மொதல் பக்கத்துலேயே இருக்குது. 31/3/2018, 31/3/2019ன்னு தொடக்கமும் இறுதியும் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம போடுறது கடனாளிகள். அப்போ இறுதி இருப்பு 6,40,000. இந்த பக்கம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இருப்பு கீகோ தொடக்க இருப்பு 31/3/2018 கடனாளிகளில் 5,30,000. இப்போ அவ்வளோதான். இப்போ இருப்பு கட்டிடலாம். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, இந்த சைடு கூட்டினோம்னா 19,15,000. இந்த 19,15,000லேருந்து 5,30,000 மைனஸ் பண்ணோம்னா 13,85,000. இந்த 13,85,000 தான் கடன் விற்பனை. இப்போ அந்த 3ல் 2 கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று புக்கிலேயே இருக்குது, தொடக்க முதல். கடன் விற்பனை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 1 கண்டுபிடிக்கணும், கடன் கொள்முதல். கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கணும்னா கடனீந்தோர் கணக்கு போடணும். கடனாளிகள் கணக்கில் எப்படி 5 இருப்பு மட்டும்தான் வரும்னு சொன்ன மாதிரி கடனீந்தோர் கணக்கில் 4 இருப்பு மட்டும்தான் வரும். என்னென்னா
கடன் ஈந்தோருக்கு அளித்த ரொக்கம், கடனாளிகள் கணக்கில் கடனாளியிடம் இருந்து பெற்ற ரொக்கம், அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எழுதுகிறோம் கடன் ஈந்தோர் கணக்கில். அடுத்து இங்கே அளித்த தள்ளுபடின்னு இருக்கு, நம்ம ஆப்போசிட்டாக பெற்ற தள்ளுபடின்னு எழுதுகிறோம். அடுத்து இங்கே விற்பனை திருப்பம்னு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாக கொள்முதல் திருப்பம்னு எழுதுகிறோம். இப்போ வாரா கடன் கடனாளிகள் கணக்கில் மட்டும்தான் வரும். அடுத்து எப்பயும் போல் இருப்பு கீயே எழுதுகிறோம், ஏன்னா வாரா கடன் கடனாளிகள் கணக்கில் மட்டும்தான் வரும். இப்போ சொன்னது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வரவு பக்கம் 2 இருப்புகள் மட்டும்தான் வரும். இங்கே எழுதுன மாதிரி இருப்பு கீக்கோ எப்பயும் போல் வந்துடும். இங்கே கடன் விற்பனைன்னு போட்டோம், அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கடன் கொள்முதல்னு எழுதுகிறோம். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் புக்கில் இருக்கான்னு பார்க்கணும். கடன் ஈந்தோருக்கு அளித்த ரொக்கம், புக்கில் கடன் ஈந்தோருக்கு அளித்த ரொக்கம் 11 லட்சம் இருக்குது. பெற்ற தள்ளுபடி 35,000. கொள்முதல் திருப்பம் அட்டவணையில் இல்லை, அப்போ நில்லுன்னு எழுதிடலாம். இருப்பு கீ இறுதி கடனீந்தோர், இறுதி கடனீந்தோர் மொதல் பக்கத்தில் கடனீந்தோர் பக்கத்தை பார்க்கணும். இறுதி கடனீந்தோர் இறுதி 31/3/2019 4,20,000. இப்போ இந்த சைடு இருப்பு கீக்கோ தொடக்க கடனீந்தோர் 3,70,000. இப்போ அவ்வளோதான், இருப்பு கட்டிடலாம். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, இந்த சைடு கூட்டினோம்னா 15,55,000. 15,55,000 ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம். இந்த 15,55,000 3,70,000 கழிச்சோம்னா 11,85,000. இதுதான் கடன் கொள்முதல். இப்போ நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு, விற்பனையும் கொள்முதலும் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் கடன் விற்பனையும் கடன் கொள்முதலும். தொடக்க முதல் புக்கிலேயே இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச 2 இருக்குது. இப்போ ஒருவேளை புக்கில் முதலும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பயும் போல் முதல் கண்டுபிடிக்கணும்னா நிலை அறிக்கை ஃபார்மேட்டு தான் போடணும். நிலை அறிக்கையினாலே பொறுப்புகள், இந்த பக்கம் சொத்துக்கள், பொறுப்பு சொத்தை மட்டும் எடுக்கணும், அட்டவணையிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஒருவேளை முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார்மேட்டை போட்டு சரக்கு இருப்பு, கடனாளிகள், வங்கி ரொக்கம், இயந்திரம், பற்பல கடனீந்தோர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அங்கங்கே எடுத்து எழுதிடணும். பொறுப்புகள் சொத்துக்கள்னு பிரித்து எழுதிடணும். 2 சைடும் கூட்டி வச்சுக்கணும். அதிகமாக வர்றதுலேருந்து சின்ன நம்பரை கழிச்சோம்னா அதுதான் முதல். தொடக்க முதல் 31/3/2018 இருக்க அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்து எழுதணும், ஏன்னா நமக்கு தேவை தொடக்க முதல் மட்டும்தான். முதல் அவங்களே கொடுத்துட்டனால முதல் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு போட்டுடலாம். அடுத்து வியாபார லாப நட்ட கணக்கு. பற்று பக்கம் தொடக்க சரக்கிருப்பு, அடுத்து கொள்முதல் வரும். வரவு பக்கம் 2 இனங்கள் மட்டும்தான் வரும், விற்பனை, இறுதி சரக்கிருப்பு. இப்போ தொடக்க சரக்கிருப்பு முதல் பக்கம் சரக்கிருப்பு 31/3/2018 தொடக்க சரக்கிருப்பு 2,20,000. அடுத்து கொள்முதல், அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச கடன் கொள்முதல் 11,85,000.
11,85,000. அடுத்து விற்பனை. கடன் விற்பனை எழுதுறதுக்கு முன்னாடி ரொக்க விற்பனை புக்கில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பக்கம் ரொக்க கொள்முதல் இல்லாதனால நேரடியாக கடன் கொள்முதலை 2வது காலத்தில் எழுதிட்டோம். ரொக்க விற்பனை 20,000. அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச கடன் விற்பனை 13,85,000. இப்போ ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் கூட்டணும். ரொக்க விற்பனை 20,000, கடன் விற்பனை 13,85,000 கூட்டினோம்னா 14,05,000. இப்போ இறுதி சரக்கிருப்பு அட்டவணையில் 31/3/2019 இறுதி சரக்கிருப்பு 1,60,000. வரவு பக்கம் 2 இருப்பு மட்டும்தான் வரும். விற்பனையும் இறுதி சரக்கிருப்பும் விற்பனை கணக்குக்குள்ளே ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கண்டுபிடிச்ச கடன் விற்பனையும் கூட்டினோம்னா 14,05,000. அதோட இறுதி சரக்கிருப்பு 1,60,000. இப்போ இருப்பு கட்டிடலாம். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. இந்த சைடு கூட்டினோம்னா 15,65,000. 2 பக்கமே எழுதிக்கலாம். இந்த சைடு கூட்டினோம்னா 14,05,000. அந்த 14,05,000லேருந்து 15,65,000 கழிச்சோம்னா 1,60,000. இந்த 1,60,000 தான் லாபம். இந்த சைடு மொத்த லாபம். அவ்வளோதான், வியாபார கணக்கு முடிஞ்சு. அடுத்து லாப நட்ட கணக்கு, அதோட தொடர்ச்சியாக வியாபார கணக்கில் மொத்த லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மொத்த லாபத்தை லாப நட்ட கணக்கில் அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்து கொண்டு வந்துடலாம். $1,60,000 லாப நட்ட கணக்கில் இந்த சைடு எல்லாமே செலவுகளாக தான் எழுதணும். இந்த சைடு எல்லாமே பெற்றதாக தான் வரணும். செலவு எல்லாமே இந்த பக்கம் வரும், பெற்றது எல்லாமே இந்த பக்கம் வரும். இப்போ வாடகை செலுத்தியது $1,20,000. அடுத்து பெற்ற தள்ளுபடி $35,000. அடுத்து அளித்த தள்ளுபடி 25,000. $25,000. அடுத்து கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், அதை குறிப்பிட்டு காட்டினா கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம்னு. அப்போ அதை நம்ம கடனீந்தோர் கணக்கில் மட்டும்தான் எழுதணும். சுருக்கமாக கடனாளி பெயரையோ கடனீந்தோர் பெயரையோ போட்டு பெற்றது செலுத்தியதுன்னு வந்தால் லாப நட்ட கணக்கில் வராது. கடனீந்தோருக்குன்னு குறிப்பிட்டு காட்டினா இப்போ அதை நம்ம கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் இதில் கடனீந்தோர் கணக்கில் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம், இதுவும் அதே போல தான் கடனாளியிடமிருந்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம கடனாளி கணக்கில் கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் கடனாளி கணக்கில் மட்டும்தான் எடுத்து எழுதணும். அடுத்து எடுப்புகள் இருப்பு நிலை குறிப்பில் மட்டும்தான் வரும். அடுத்து ரொக்க விற்பனை வராது. 1/4/2015 அன்று முதல் தொடக்கம் முதல் வராது. அப்போ அவ்வளோதான். இப்போ இருப்பு கட்டிடலாம். இந்த சைடு கூட்டினோம்னா 1,95,000. இந்த சைடு கூட்டினோம்னா 1,45,000.
இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. இதை நம்ம 2 சைட்லேயுமே எடுத்து எழுதிக்கலாம். இந்த 1,95,000லேருந்து 1,45,000 கழிச்சோம்னா 50,000. இந்த சைடு தான் கம்மியாக இருக்குது. இந்த சைடு கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த 50,000 தான் லாபம், நிகர லாபம். வியாபார கணக்கில் மொத்த லாபம்னு வரும், நட்டம்னா மொத்த நட்டம்னு வரும். லாப நட்ட கணக்கில் லாபம்னா நிகர லாபம்னு வரும், நட்டம்னா நிகர நட்டம்னு வரும். இந்த சைடு ஃபுல்லாக லாபம் தான் எழுதணும், இந்த சைடு ஃபுல்லாக நட்டம் தான் எழுதணும். இப்போ வியாபார லாப நட்ட கணக்கு முடிஞ்சிருச்சு. மொத்த லாபம் 1,65,000, நிகர லாபம் 50,000. இப்போ அடுத்து இருப்புநிலை குறிப்பு. எடை இருந்துச்சுன்னா இருப்புநிலை குறிப்பு இங்கே எழுதிக்கலாம். வியாபார லாப நட்ட கணக்கு ஒரே இதில் முடிக்கணும். இருப்புநிலை குறிப்புக்கு இடம் பத்தலைன்னா அடுத்த பக்கம் போய்க்கலாம். வீடியோ ஸ்க்ரீன் பத்தாதனால நான் அடுத்த பக்கம் போய்க்கிறேன். இருப்புநிலை குறிப்பு கணக்கு ஃபார்மேட் எப்போவுமே பொறுப்புகள் சொத்துக்கள் தான். பொறுப்புகள் பக்கம் எடுத்த உடனே முதல் தான் எழுதணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது நிகர லாபம். இப்போ முதல் புக்குக்குள்ளே கொடுத்துட்டாங்க 5,20,000. நிகர லாபம் நம்ம கண்டுபிடிச்சது 50,000. இப்போ முதலோட நிகர லாபத்தை கூட்டணும். நிகர லாபமாக இருந்தால் கூட்டணும், நிகர நட்டமாக இருந்துச்சுன்னா கழிக்கணும். கூட்டினோம்னா 5,70,000. இந்த 5,70,000 டைரெக்டாகவே 2வது காலத்திலே எழுதியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். எடுப்புகள் புக்கில் கொடுத்துருக்காங்க. மைனஸ் எடுப்புகள் 1,00,000. 5,70,000லேருந்து 1,00,000 மைனஸ் பண்ணோம்னா 4,70,000. இப்போ நம்ம பொறுப்புகள் என்னென்ன இருக்கோ எடுத்து எழுதி, சொத்துக்கள் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடலாம். முதல் பக்கத்தில் இருக்க அட்டவணையிலேருந்து தான் எடுத்து எழுதணும். இப்போ முதல்ல சரக்கிருப்பு. சரக்கிருப்பு ஒரு சொத்து. சரக்கிருப்பு 1,60,000. இறுதி இருப்பு அமௌண்ட்டை தான் எடுத்து எழுதணும் இருப்புநிலை குறிப்புக்கு. சரக்கிருப்பு சொத்து, கடனாளிகள் சொத்து, வங்கி ரொக்கம் சொத்து, இயந்திரம் சொத்து, பற்பல கடனீந்தோர் ஒரு பொறுப்பு. 4,20,000 எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் இருப்பு கட்டிடணும். இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. 8,90,000. 2 பக்கமும் 8,90,000 போட்டுறணும். இப்போ இதுக்குள்ளே உள்ள வித்தியாச தொகையை கண்டுபிடிச்சி எழுதக்கூடாது. இருப்புநிலை குறிப்புக்கு மட்டும் எதில் அதிகமாக இருக்கோ அதை 2 பக்கமும் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். புக்கில் வெறுமனே வியாபார லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்புன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3 இருக்கணும். முதல் புக்குக்குள்ளேயே இருக்குது. கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சது, கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிச்சது. முதல் கொடுக்கலைனாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். வரவு பக்கம் 2 இனங்கள் மட்டும்தான் வரும், விற்பனையும் இறுதி சரக்கு இருப்பும். விற்பனை தான் நம்ம கண்டுபிடிச்சா கடன் விற்பனை. கடன் விற்பனை எழுதுறதுக்கு முன்னாடி புக்குக்குள்ளே ரொக்க விற்பனை இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொக்க விற்பனையோட கடன் விற்பனையை கூட்டி மொத்த விற்பனையாக நம்ம 2வது காலத்தில் கூட்டி எழுதணும். ஆனால் பற்று பக்கம் அப்படி கொடுக்கல. கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சது. ஒருவேளை புக்கில் ரொக்க கொள்முதல் இருந்துச்சுன்னா ரொக்க கொள்முதலோட கடன் கொள்முதலை கூட்டி மொத்த கொள்முதலாக 2வது காலத்தில் எழுதணும். அதே போல் புக்கில் கடன் கொள்முதலோ கடன் விற்பனையோ கண்டுபிடிக்க சொல்ல மாட்டான். வெறுமனே வியாபார லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு மட்டும்தான் தயாரிக்க சொல்லுவான். நம்ம எது இல்லையோ அதை நம்ம போட்டுக்கணும். ரொம்ப எளிமையான கணக்கு தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.